ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சாட்டர்டே விலாக் தாங்க. இது ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுத்தேங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. என்னோடய பெரிய சனுக்கு வந்து எடுத்துட்டேன், என்னோடய சின்ன பையனுக்கு எடுக்கலையா. ஸோ அதனால் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போயிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வழியில் வாழைப்பூ விற்றுட்ருந்தாங்க. சரி, வாழைப்பூ வாங்கிட்டு வந்துடலாம். வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அது ஆயிரத்துக்கு கொஞ்சம் லேசிங்க. சரி, வச்சே ரொம்ப நாளாகிடுச்சு, இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூ வாங்கிட்டு வந்தேங்க. இது கொஞ்சம் வேறு தான், பட்டு மெனக்கெடுத்து செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. சரின்னு வாங்கிட்டு வந்து அதில் இந்த காம்பு, அந்த நார் மாதிரி இருக்கும்ல, அதையும் ஆஞ்சிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் முட்டை போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டேன். பட் பசங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வாழைப்பூவை அப்படியே பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. வாழைப்பூ வடை போடலாம், பட் அதுக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்கணும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. சரி, அதனால் இது டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலை மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். கடலை மாவு பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. ஏன்னா இது ஒரு பூ பார்த்திங்களா, டக்குன்னு கரிஞ்சிரும், எண்ணெயும் அதிகம் குடிக்கும். அதனால் நம்ம திக்காக போட்டோம்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் அதிகமாக குடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றுனா போட்டு எடுத்துட்டேன். நான் நினச்சே பார்க்கலங்க, போட்டு எடுத்ததும் போதும் உடனே எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. வடை போடலாம், பட் அது கடலைப்பருப்பு ஊற வைக்கணும், வெங்காயம் நறுக்கணும், அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லாம் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சரின்ட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் போயிட்டோங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஸ்லிப்பர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, வேறு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. சரி, நாங்கள் போகலான்ட்டு ஹைப்பர் போயாச்சு. அவங்களுக்கு வாங்குறதுக்காக அங்கே போயிருந்தோம். எவ்வளோ தான் ஜென்ஸுக்குன்னு ஸ்லிப்பர் வாங்கினாலும் நம்ம கண்ணு என்னவோ நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் போச்சு. பட் எனக்கு ஸ்லிப்பர் ஆல்ரெடி இருக்கனால நான் எனக்கு எடுக்கல, அவங்களுக்காக தான் வாங்க போயிருந்தோம். அவங்க அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தாங்களா, நம்மளோட கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த பக்கம் பார்க்க வந்துட்டேன். இதெல்லாம் இந்த ப்ரைடு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கலெக்ஷனாக இருந்துச்சு. நல்லா இருந்தது, பார்த்துட்டு வந்தாச்சு. என்னோடய ஸ்லிப்பர் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இதுக்காக பிக்க முடியாதுல்ல, அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இதெல்லாம் ஷூஸு ரொம்ப நல்லா இருந்தது. ஷூஸ்லாம் ஆல்ரெடி கட் ஷூவுமே என்கிட்ட இருக்கா, அதனால் அதை எதுவும் வாங்கலை. சரின்னு இதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். கலெக்ஷன் நல்லா இருக்குது, ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்லிப்பர் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்தேன். அதுவே பார்த்திங்கன்னா 1500 இருந்துச்சு. சரி, வேண்டாம் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இது மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.